வெப்சைட்ல நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ரண்ட் பேஜை ஃப்ரண்ட் எண்ட்னும், வெப்சைட்ல பின்னாடி நடக்கிற அதாவது நம்மளால பார்க்க முடியாத பேக் எண்ட்னு சொல்றோம். வெப்சைட்ல யூசர்ஸ்க்கு விசிபிள் ஆகிறதுல ஒர்க் பண்றது ஃப்ரண்ட் எண்ட், லைக் இன்டர்ஃபேஸ், பட்டன்ஸ், லேஅவுட்ஸ், டெக்ஸ்ட், ரெஸ்பான்சிவ், எவ்ரிதிங். ஃப்ரண்ட் எண்ட்ல ஒர்க் பண்றதுக்கு படிக்க வேண்டியது HTML, CSS, JavaScript, அது கூட லைப்ரரிஸ், ஃப்ரேம்வொர்க்கான React, Angular. அடுத்து 2010ல ஃபேஸ்புக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம், டேட்டாவை டக்குன்னு காமிக்க முடியல, ஒரு பேஜ் லோட் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துச்சு. இது எல்லாத்தையும் சால்வ் பண்றதுக்கு ஜோர்டன் வார்க்குங்கிறவர் ஒரு புரோட்டோடைப்பை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு fetch.jsன்னு நேமும் வைக்கிறாங்க. 2011ல இதோட நேம React.js மாத்துனாங்க. இதே மாதிரி பேக் எண்டுக்கு படிக்க வேண்டிய லாங்குவேஜஸ் ஜாவா, பைத்தான், Node.js, PHP, JavaScript உண்மையாவே ப்ரௌசர்ல மட்டும் தான் ரன் ஆகும். Node.js வந்ததும் அவுட் சைடு ஆஃப் தி ப்ரௌசர்லயும் ரன் ஆச்சு, முக்கியமா சர்வர் சைட். இதுல ஏதாவது ஒன்னு படிச்சுட்டு ஃப்ரண்ட் எண்ட்ல நான் சொன்ன எல்லாத்தையுமே படிச்சு ஒர்க் பண்றவங்க தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்டையும் மேனேஜ் பண்றவங்க தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ். இதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.